குரு பார்வை கிடைக்கும் போது அந்த 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த இடம் வந்து செவ்வாயோட வீடா வருது. நம்மளுக்குள்ளேயும் செவ்வாய் தான் உட்கார்ந்துருக்காரு இப்போதைக்கு. ஸோ செவ்வாயினாலே ஒரு மாதிரி போட்டியை கொடுப்பாரு, ஒரு மாதிரியான டென்ஷனை கொடுப்பாரு, கிரியேட் பண்ணுவாரு. ஸோ அடுத்து ஒரு மாதிரியான போட்டி மனப்பான்மை அந்த இடத்துல வந்து உழுதுரும். தெரிஞ்சோ தெரியாமலோ வந்து ஒரு மாதிரியான போட்டி வரும். நான் பெருசா நீ பெருசான்ற மாதிரி ஒரு ஈகோ கிளாஷ் எல்லாம் வந்துட்டு போறதுக்கான வாய்ப்பை இந்த மாதம் வந்து கொடுக்கும். அதனால அதுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. இது எல்லாமே ஒரு 25 வயசுல இருந்து ஒரு 30, 35 வயசு இருக்கக்கூடிய ஆட்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஈகோ கிளாஷை கொடுக்கும். இல்ல வந்து ஸ்பீடா ஒரு விஷயத்த பண்ணிட்டு அப்புறம் மாட்டிக்கிறது, கம்யூனிகேட் பண்றதுல ஏதோ ஒரு சின்ன தடுமாட்டம் வர்றது, கரெக்டான ஆட்களை கம்யூனிகேஷன் பண்ண முடியாம இருக்கிறது. செவ்வாய் எல்லாம் கடனை இண்டிகேட் பண்ணுவார். ஸோ கடன் சம்பந்தப்பட்டு சில விஷயத்தை மேற்கொள்றது. அதே மாதிரி ஒரு 40 வயசை தாண்டிய காரர்களுக்கு கொஞ்சம் பல்லு சம்பந்தப்பட்டு டென்டல்கிட்ட போயிட்டு வர்றது, பல்லு புடுங்கிறது, ரூட் கேனல் பண்றது, பல்லு ஃபில் பண்றது, பல்ல புடுங்கிறது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பல் சம்பந்தப்பட்ட சில விஷயங்களை, கண் சம்பந்தப்பட்ட சில விஷயங்களை மேற்கொள்வதற்கான நேரமாகத்தான் இந்த அக்டோபர் மாதம் என்பது கண்டிப்பாக மலர காத்திருக்கிறது. ஸோ ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டலோட கனெக்ட் ஆகணும். ஏன்னா சூரியனே அங்கதான் வந்து நீச்சம் அடைகிறாரு. ஸோ செவ்வாய் சூரியன் காம்பினேஷன் வேற. இதை நான் எப்படி எடுத்து எப்படி பதில் சொல்றது அப்படின்னு சுகர் கோட்டிங்லாம் சொல்லாம நேர்மையா நீதியா சொல்லணும் அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கும் உங்கள் கணவருக்குமான ஒரு வாக்குவாதம் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. அதுல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். இல்லையா உடல் அசதி, உடல் ஒரு மாதிரி படுத்துறது, ஒரு மாதிரி டல்லா இருக்கிற மாதிரியான சூழலை அது கிரியேட் பண்ணி கொடுக்கலாம்.